வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் குமார் நடிப்பில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் தான் ஹாப்பி ராஜ். இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாப்பி ராஜ் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் குமார், மரியம் ஜார்ஜ், கௌரி பிரியா, அப்பாஸ்ன்னு சொல்லி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. மரியா ராஜா இளஞ்செழியன் அப்படின்ற புதுமுக இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஜிவி பிரகாஷ் குமார் அவருடைய அப்பாவால் நிறைய தொந்தரவு ஏற்படுத்தா ஃபீல் பண்ணுறாரு. அதனால அவருக்கு ஒரு சில லவ்லாம் வந்து கேன்சல் ஆகுது. இவருடைய பையன் தானா நீங்கன்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்ணி, ஏன்னா அவர் ஒரு மாதிரி அவர் குள்ளமா இருப்பாரு. ஸோ அதனால அவருக்கு ஒரு பேர் வச்சு அவரை கிண்டல் பண்ணி காலங்காலமா வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில அவருடைய பையன் அழகாவும் இளமையா இருக்கிறாரு ஜிவி பிரகாஷ் குமார். இருந்தாலுமே அவர் வந்து இவருடைய பையன்றதாலேயே நிறைய லவ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. இதனால தன்னுடைய அப்பாவுடைய அடையாளம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு லவ் செட் ஆகுதுன்னு சொல்லி அவர் வந்து பெங்களூரை நோக்கி போறாரு. அங்க போயிட்டு வேலை பார்த்துக்கலாம்னு சொல்லி. ஸோ அது மாதிரி அங்க இருக்கிறாரு. அங்க வந்து லவ் செட் ஆச்சா இல்லையா, அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்துடைய மொத்த கதை. ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள், ஸோ அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு மாதிரி திரிசாலனா நயன்தாரா அந்த ஒரு மாடுலேஷன்ல அவர் வந்து நடிச்சிருந்தாரு. ரொம்பவே நல்லா இருந்தது. அதை தாண்டி இதுல சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமா இருந்ததெல்லாம் அந்த சீன்லாம் வந்து வேற லெவலா பண்ணியிருந்தாரு. குறிப்பா வந்து இன்டர்வல் டைம்ல ஹீரோயின் கிட்ட பேசலாம் அந்த சீன்ல வந்து வேற லெவலா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அப்பாஸ் கிட்ட ஒரு சீன் பேசுவாரு. ஸோ அந்த டைம்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல, ஸோ அதுலலாம் வந்து ரொம்ப சென்டிமெண்டாவே நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் நடிச்சிருந்தாரு. அவருடைய நடிப்பு எல்லாமே சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கௌரி பிரியா, ஸோ அவங்கள வந்து மீட்டருக்குள்ளே இருந்தாங்க. அவங்களுடைய நடிப்பு, டான்ஸ் வந்து நல்லா ஆடி இருந்தாங்க. அதே போல அந்த கேரக்டராகவே அவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்து தான் நம்ம அப்பாஸ் அவர்கள், ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு கேரக்டராகவே நம்மளுக்கு தெரிஞ்சாரு. ஒரு மாதிரி ஹிந்திக்காரங்க கேரக்டர். ஸோ அதை வந்து சூப்பராக அவர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக வந்து அந்த ஒரு ட்ரெயினில் ஒரு சீன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஹிந்திக்காரன் மாதிரியே இருந்தார் அவர். ஸோ அவங்க ஒய்ஃபாக நடிச்சவங்களும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அவங்களுமே அந்த சீனில் வந்து ஹிந்திக்காரங்க மாதிரி நம்மளுக்கு தெரிவாங்க. ஸோ அந்த சீன் பக்காவாக பொருந்திருக்கும். அதே போல் அந்த சீன்லேயும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பணக்கார அப்பாவா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சீன்லேயும் சரி, அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் மரியம் ஜார்ஜ் கிட்ட அழுவார் காலில் வந்து. ஸோ அந்த சீன்லேயும் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரியம் ஜார்ஜ் அவருடைய நடிப்பு இதில் மிக சிறப்பாக இருந்தது. குறிப்பாக வந்து ஜிவி பிரகாஷ் குமாரோட இவர் தான் நிறைய சீனில் வந்து ஹீரோவா தெரிஞ்சாரு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை வந்து அப்பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்து தன்னுடைய அப்பாவை பற்றிலாம் சொல்லிட்டு இருப்பாரு, தன்னுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போலாம் வந்து அந்த சீன் தான் வந்து அந்த படத்துடைய ஹைலைட்டு. அப்போலாம் வந்து உருக வச்சுட்டாரு அவருடைய நடிப்புல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் கிட்ட வந்து நானும் பணக்காரன் தான்டா, எந்த விதத்துல வந்து நான் உங்களுக்கு குறைஞ்சிட்டேன், நான் வேட்டி இது மாதிரி உடை வந்து எங்களுது, நீங்க இது மாதிரி இருக்கிறீங்க, ஆனா உன் பணமா என் பணமா பாடுற, உங்களை விட என் பணம் தான் அதிகம் அப்படின்ற எந்த விதத்துல கிராமத்துல இருக்கிறவங்களை நீங்க வந்து குறைச்சி எடை போடுறீங்கன்ற சீன்ல வந்து பேசுவாரு. அது பயங்கரமா இருக்கும். அதே போல வந்து தன்னுடைய பிள்ளைக்காக பேசுற அந்த சீன்லயா, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல நீ கூட என்கிட்ட வந்து இது பண்ணலன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு சரக்குலாம் அடிக்க மாட்டேன், எப்பயாச்சும் அடிப்போம்பா, இப்போ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் சரக்கு அடிச்சுட்டு ஜிவி பிரகாஷ் குமார் கிட்ட அவருடைய கதையெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த சீன்லயும் சரி, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து தன்னுடைய பிள்ளைக்காக மன்னிப்பு கேட்கிற அந்த ஒரு சீனு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லயே வந்து அப்பாஸ் நம்ம மரியம் ஜார்ஜ் பேசுற அந்த சீனு எல்லாமே அவருடைய நடிப்பு வந்து சூப்பரா இருக்கும். ஒரு ஒரு சீன்ல வந்து பிரேம்ஜி, அதுக்கப்புறம் ராம்ஜி மாஸ்டர் இவங்கலாம் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு சீனுமே வந்து ரொம்ப, ராம்ஜி மாஸ்டர்லாம் அந்த சீனை வந்து வேற லெவலான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதே போல பிரேம்ஜி அவர்கள், ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜிவி பிரகாஷ் குமாருடைய ஃப்ரெண்டா ஒருத்தர் அதிர்ச்சி அருண்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய கேரக்டர் வந்து புது வரவா இருக்கு. ஸோ அவரு மேலும் மேலும் நிறைய காமெடிக்கு வந்து அவர் செட் ஆவாரு அப்படின்றது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஸோ இது மாதிரி இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு இப்ப நான் சொன்னேன்ல, இந்த விஷயத்துக்கெல்லாம் அடுத்தது இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பிளஸ் வந்து இவருடைய இசை தான். ஸோ சிட்டிலையும் சரி, பெங்களூரை நோக்கி போவோம் படம். ஸோ அங்கேயும் சரி, கிராமத்துலயும் சரி, இவருடைய இசை வந்து தனித்தனியாவே தெரியுது. கிராமத்துலலாம் வந்து வேற லெவலா நம்ம விக்ரமன் படம் ஞாபகத்தை வந்து கொண்டு வந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு மியூசிக் இருக்குது. கடைசியா ஒரு பாடலும் வந்து அப்படித்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாடினேர் பண்ற அந்த ஒரு சாங் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இது மாதிரி வந்து மியூசிக்ல வந்து வெரைட்டி பண்ணி ஒரு மாதிரி நிறைய இடத்துல எலிவேஷனை கொண்டு போறதே இவருடைய மியூசிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இதற்கு அடுத்து தான் அவருக்கு நிறைய படங்கள் வந்து அடுத்தடுத்து நல்ல படங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மியூசிக் வந்து சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மதன் கிறிஸ்டோபர் அவருடைய ஒளிப்பதிவு வந்து கிராமத்துலயும் சரி,
பெங்களூர் சிட்டிலையும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது அவருடைய ஒளிப்பதிவு. அதுக்கப்புறம் எடிட்டிங் செல்வா ஸோ அவருடைய எடிட்டிங் வந்து தேவையான நேரத்துக்கு கரெக்டா இருந்தது. இப்போ வந்து நம்ம டைரக்டர் அவர்கிட்ட வருவோம். மரியா ராஜா இளங்கன் புதுமுக இயக்குனர் தான். ஆனா ஒரு 2, 3 இடத்துல வந்து இவருடைய டச் வந்து வேற லெவலா இருந்தது. ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டர் மாதிரி எனக்கு தெரிஞ்சாரு. அது வந்து இப்போ இன்ட்ரோலுக்கு முன்னாடியும் சரி, இன்ட்ரோலுக்கு அப்புறமும் சரி, இங்க வந்து ஹீரோயினும் ஜீவ் பிரகாஷ் குமாரும் பேசிட்டு இருப்பாங்க. அதே போல நம்ம அப்பாஸும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 2 காட்சிகளையும் ஒரு ஷாட்ல வச்சு வச்சு ஒரு காமிச்சிருப்பாரு மாத்தி மாத்தி மாத்தி. அது ரொம்ப புதுசா எனக்கு தோணுச்சு. அது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மாதிரி ஜாலியா ஒரு பொண்ணுங்களை மதிக்காத மாதிரியோ இல்ல வேற ஏதோ ரொம்ப ஓவரா அப்படிதான் போகும். அதாவது இந்த நம்ம கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் ஓவரா போற மாதிரி ஓவர் டோஸா போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொண்டு வந்து இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப சென்டிமெண்டா என்னடா வந்து பூமர்னு சொல்றீங்கன்னு சொல்லி இந்த டைரக்டருக்குள்ள இருந்த அந்த ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு வந்து எல்லாரையும் ஏத்துக்கும்படி இப்போ சமகாலத்துல நடக்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதை ரொம்ப சென்டிமெண்டா கொடுத்து யாருமே இது தப்புன்னு சொல்லாத அளவுக்கு வந்து இந்த முடிச்சிருக்கிறாரு. அந்த இடத்தெல்லாம் இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு டைரக்டரா பின்னாடி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்றத நான் வந்து இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தோணுச்சு. ஸோ அது மாதிரி நிறைய நம்ம கலாச்சாரத்தையும் அப்பா அதாவது அப்பா அம்மாவை மதிக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து இவர் கொண்டு வந்திருக்காரு. அதே போல ரொம்ப டீட்டெயிலா அவர் வந்து அந்த மரியாதையை பத்தி பேசியிருக்கிறாரு. இப்போ சிட்டி வாழ்க்கை தான், சிட்டில இருக்கிறவங்க தான் பெரியவங்க, கிராமத்துல இருக்கிறவங்க சின்னவங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப நிறைய டைம், அதாவது ஜீவ் பிரகாஷ் குமாரே ஹீரோயின் கிட்ட இன்டர்வலுக்கு முன்னாடி சொல்லுவாரு. எந்த விதத்துல அவங்க வந்து வெயில்ல கஷ்டப்படுறவங்க, அடுப்படியில இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க எங்க அம்மாலாம். எப்படி மாற சொல்ற? ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மாவா ஏசி ரூம்ல இருந்தா அப்படிதான் இருப்பாங்க. ஆனா எங்க அப்பா அம்மாலாம் இவ்வளவு கஷ்டப்படுறவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவ்வளவு டீட்டெயிலா சொல்றதாகட்டும். அதுக்கப்புறம் மரியம் ஜார்ஜ் அவர்கள் அப்பாஸ் கிட்ட உன்னை விட என்கிட்ட தான் பணம் இருக்கு, நீ எப்படி என்னோட உயர்ந்தவன்னு சொல்றன்ற அந்த ஒரு இடத்துலயும் சரி. அதுக்கப்புறம் நம்ம ஜிவ் பிரகாஷ் குமார் கிளைமேக்ஸ் கிட்ட வந்து அப்பாஸ் கிட்ட சொல்லுவாரு, அவங்க வந்து எங்க அப்பா அம்மா, இதுல என்ன சார் இது இருக்கு, நீங்க எந்த ஸ்டேஜ்ல வந்து எங்களை பிரிக்கிறீங்க, உங்க ஸ்டேட்டஸ் வேற எங்க ஸ்டேட்டஸ் வேறன்ற இடத்தெல்லாம் டைரக்டர் வந்து வேற லெவலான பசங்களை கொடுத்து கதையை கொடுத்து இந்த படத்தை வந்து வேற லெவலா கொண்டு போயிருக்காரு. என்னை பொறுத்த அளவுக்கு ஜீவ் பிரகாஷ் குமாருக்கு அவருடைய மைல் ஸ்டோன் படம் இது. அவருடைய கேரியர்ல இதுதான் ஒரே ஒரு பெஸ்டான படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். திரிசாலா நயன்தாரா அது வேற மாடல். பட் இது வந்து அப்படிதான் ஆரம்பிக்கும். ஆனா இது ரொம்ப அவருடைய கேரியர்ல ரொம்ப நல்ல படம், மிகச்சிறந்த படம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இதுக்கு மேல எவ்வளவு படம் நடிச்சாலும் இந்த படம் அவருக்கு ரொம்ப உயர்ந்த கருத்தை மக்களுக்கு கொண்டு போன ஒரு படமா நான் பாக்குறேன். அதுக்காகவே அந்த கதையை தேர்ந்தெடுத்த ஜிவி பிரகாஷ் குமாருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ மிகச்சிறந்த ஒரு படம். இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. சமகாலத்துல இருக்கிற எல்லாருமே பார்க்கணும். குறிப்பா வந்து இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்து பெரியவங்களை பெத்தவங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணிக்காதீங்க.